ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்ப சரவணன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா வராங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா எவ்வளோ நேரம்டா உன்ன கூப்பிட்டுன்னு இருக்கிறது? சாப்பிட வா, சாப்பிட வான்ட்டு. ஏன்டா இவ்வளோ நேரம்? சரி உட்கார்றா சாப்பிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா, தோசை எடுத்து வைக்கிறாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, "ஒண்ணே போதுமா எனக்கு?" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பழனி உள்ள வராங்க. "என்ன பண்றீங்க எல்லாம்? இவ்வளோ நேரம் ஏன் இவ்வளோ நேரத்துக்கு சாப்பிடுறீங்க? 9 மணி ஆகுது." அப்படின்னு சொல்லி பழனி கேட்குறாங்க. "இல்ல எல்லாரும் ஒண்ணு கூடி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வந்து ஒண்ணு சேர லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "என்ன சரவணா கொஞ்சம் டல்லா இருக்கிற மாரி தெரியுது. போதுமா சாப்பாடு? ஒரே தோசை" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல மாமா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரவணன் சொல்றாங்க. பழனி பார்த்தீங்கன்னா, "டேய் சீக்கிரம் சாப்பிட்டு எழுங்கடா. நம்பலாம் நைட்ல போய் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம நைட்டுக்கு இன்னைக்கு படத்துக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அரசி பார்த்தீங்கன்னா, "அப்ப ரொம்ப நாள் ஆச்சுன்றீங்க. அப்ப அடிக்கடிக்கு நீங்க போய் படம் பார்ப்பீங்களா?" அப்படின்றாங்க. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, "ஐயோ! வார்த்தைய விட்டுட்டனே" அப்படின்றாங்க. அப்போ கோமதியும் கேட்குறாங்க, "ஆமாவாடா! அப்ப நைட்ல நீங்க போய் படம் பார்ப்பீங்களா? எப்போ போவீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லக்கா, அது எப்பயாச்சும் ஒரு டைம் போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. அப்ப ராஜி பார்த்தீங்கன்னா, "இல்ல அத்த அவங்க அடிக்கடிக்கு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 4 டைம் போயிருக்காங்க" அப்படின்றாங்க. "ஓ! எவிடன்ஸ முன்னாடியே வச்சிருக்கோமே" அப்படின்னு சொல்லிட்டு பழனி யோசிக்கிறாங்க. "ஆமாக்கா, நாங்கலாம் மொட்டை மாடியில தூங்குவோம்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நாங்க சொன்னத?" அப்படின்றாங்க. "ஆமா" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த மொட்டை மாடியில தூங்குற அன்னைக்கு தான் நாங்க படத்துக்கு போயிருப்போம். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் சினிமா தியேட்டர் கிட்ட போயிட்டாங்க. நான் ஒரு தியேட்டர் கிட்ட போயிட்டு எங்கடா இருக்குன்னா, தியேட்டர் கிட்ட இருக்கேன்னு சொன்னேன். அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பதான் தெரிஞ்சுது அவங்க வேற தியேட்டர் போயிருக்காங்க. நான் வேற தியேட்டர் போயிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் இங்க தனியா உட்காந்து சினிமா பார்த்துட்டு வந்துட்டேன்க்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிரிக்கிறாங்க. சரவணன் சிரிக்கிறத பார்த்துட்டு கோமதி, பழனி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.